எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் ஹரியானால காங்கிரஸ் பேரியக்கம் தான் ஆட்சி அமைக்கும்ட்டு எல்லா தொலைக்காட்சியும் சொன்னாங்க. ஆனா அங்க ஒரு 32,000 வாக்குகள் வித்தியாசத்துல டோட்டலாவே ஆட்சி மாற்றம் பாஜக எடுத்தாங்க. அதுக்கு காரணிகள்லாம் நிறைய உண்டு. எப்படி அவர்கள் வாக்கு திருட்டில் ஈடுபட்டார்கள்னு. இப்ப பிஜேபி எக்ஸிட் போல ஆட்சி அமைக்கும் பீகார்லன்னு சொல்றாங்க. ஆனா இது யாரும் நம்புற மாதிரி இல்லை. இந்த வாக்கு திருட்டை பற்றி அம்பலப்படுத்துறது முதல் இந்த தேசத்தின் எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அதே போன்று இந்த வாக்கு அதிகாரம் என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்னது, இது உங்களுடைய வாக்கு, உங்களுடைய அதிகாரம், இந்த அதிகாரத்தை இழக்காதீர்கள், உங்களுடைய வாக்குரிமையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்னட்டு மிகப்பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. பீகாரை திரண்டு வந்தது. ஆனா இப்போ தேர்தல் நடந்ததுல எங்க பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு எதிர்ப்பு அலை. பீகார்ல வேலை வாய்ப்பு 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க கொடுக்கல, எல்லாம் மாற்று மாநிலங்கள்ல போய், குறிப்பா தமிழ்நாட்டுல போய் வேலை பார்க்குறாங்க. இந்த நிலைமைக்கு பீகாரை 50 வருடத்திற்கு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பின்னுக்கு தள்ளியது இந்த கூட்டணி. எல்லா மாநிலங்களும் ஒரு வளர்ச்சி பாதையில போகுது, ஏன் பீகார் மட்டும் வளர்ச்சி பாதையில கேள்விகளும் எழுது. அதனால இப்படிப்பட்ட இந்த நேரத்துல இந்த எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ், என்டிடிவி இதெல்லாம் ப்ரோ பிஜேபி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் இந்த எக்ஸிட் போல எல்லாம் நிராகரித்து தோற்கடித்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவர் இப்ப நயினா நாகேந்திரன் பேசும்போது ஒரு கருத்து சொல்றாரு. இந்த எஸ்ஏஆர் என்பது 2000க்கு முன்பு 10 வருஷமா நடந்துச்சு, அப்போலாம் எதிர்கட்சி யாருமே வாயை திறக்கவே இல்லை, இப்ப மட்டும் ஏன் பேசுறாங்கன்னு எங்களுக்கு இல்ல அவர் தப்பா சொல்றாரு. அதாவது 8 முறை நடந்திருக்கு எஸ்ஐஆர் என்பது. நாங்க நடக்கலன்னு சொல்லலையே, காங்கிரஸ் ஆட்சி காலத்துக்குள்ள எஸ்ஐஆர் இருந்துச்சு. எஸ்ஐஆர்ல அதை எஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இது மாதிரி கியூஆர் கோடு ஃபார்மோட நீங்க ஃபில்அப் பண்ணுங்க, 2 கொடுப்போம், 1ல ஃபில்அப் பண்ணணும். அதை ஃபில்அப் பண்றதுல உங்களுடைய ஆதார் கார்டு எழுதணும், எல்லா நம்பரையும் எழுதிட்டு கடைசியில 2 காலம் பாக்ஸ் வரும். அதுல நீங்க இதற்கு முன்பு நடந்த 2002 எஸ்ஐஆர்ல உங்க உறவினர் பெயர் என்ன இருந்து சொல்லுன்னா, இது என்ன எல்லாம் ஜோசியமா பார்க்க முடியும், மேதைகளா? இது ஞாபக சக்தி 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னுட்டு. ஆக இதை யாரும் இதை ஃபில் பண்ண முடியும்? இதை இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் வந்தாலும் யாரும் செய்ய முடியும்? ஒருவேளை இனிஷியல் தப்பு பண்ணாவோ, காலங்களை தப்பா எழுதினாவோ மாற்று ஃபார்ம் கிடையாது, ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, கியூஆர் கோடு இருக்கு அதுல. ஆகையால இதெல்லாம் அமெரிக்கால ஜப்பான்ல நடக்காததையெல்லாம் இந்தியால குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருகிறார்கள். இது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க நடத்துங்க, பொறுமையா நடத்துங்க. இப்ப பருவகால மழை மான்சூன் ஆரம்பிச்சிருக்கு. எப்படி வீடு விடா விநியோகம் பண்ண முடியும்? ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு, அங்கன்வாடி பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கு. 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு தான் ஆசிரியர்கள் போயிட்டு அந்த ஃபார்மை கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை கொடுக்கும் போது, படிவத்தை கொடுக்கும் போது வாங்குவதற்கு வீட்டில் ஆள் கிடையாது. இருந்தாங்கன்னா இதை எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு கேட்குறாங்க. எப்படி 1 மாத இடையவில்லை இதை நிறைவேற்ற முடியாத கேள்வி எழுது. ஆகையால நாங்க என்ன சொல்றோம்னா, தேர்தலுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கங்க, 2 வருஷம் எடுத்து பொறுமையா பண்ணுங்க, எங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது. இது 8 முறை நடந்திருக்கு, 1 முறை 2 முறை இல்ல, 8 முறை நடந்த எஸ்ஐஆர் வேற, இப்ப நடக்கிற எஸ்ஐஆர் வேற. அதை தான் அவங்க திசை திருப்புறாங்க. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கூட கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர் சந்திப்ப சொல்றாங்க, ஏன் காங்கிரஸ் ஆட்சியில் எஸ்ஐஆர் நடத்தலைன்னா, நாங்க நடத்தணும். இந்த எஸ்ஐஆர் கிடையாது, மக்களை துன்புறுத்துற எஸ்ஐஆர் கிடையாது, மக்களை வறுத்தெடுக்கிற எஸ்ஐஆர் கிடையாது. அது எளிமையான எஸ்ஐஆர், ஃப்ரெண்ட்லி எஸ்ஐஆர். இது ஃப்ரெண்ட்லி எஸ்ஐஆர்னு சொல்லவே முடியாது. ஆகையால தகுதியானவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கணும், தகுதி அற்றவர்களை வாக்கு உரிமை அளிக்க கூடாதுன்றதான் எங்களுடைய ஸ்லோகன். அந்த அடிப்படையில தான் நாங்க இதை போராடி வாதாடிட்டு இருக்கோம். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருக்கோம், மக்கள் மன்றத்தில் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ உச்சபட்சமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு இப்போ பீகார்ல சொல்லுங்க. ஒவ்வொரு கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்டமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலிலும் பாஜக கூட்டணி அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும் சொல்றாங்களே, இது எப்படி பாத்துக்கிறது? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க போன முறை ராதாகிருஷ்ணன் நகர்ல நின்னாங்க, அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கும் போது நான் வெற்றி பெற்றியே தீருவேன், பாஜக மலர்ந்து விட்டது, தாமரை மலர்ந்து விட்டதுனாங்க. நோட்டாக்கு கீழே தான் ஓட்டு வாங்கினாங்க. அதனால அவங்களுக்கு ஆசைப்படுவது ஒன்றும் தப்பு கிடையாது, கனவு காண்பது தப்பு கிடையாது, எல்லோரும் கனவு காண வேண்டியதுதான். ஆனால் தமிழ்நாட்டு மண்ணில் அந்த கனவு நினைவாகாது, எடுபடாது. தமிழ் மண் வேற,
அவங்க சித்தாந்தத்துக்கு எதிரான மண், எதிரான கலாச்சாரம், எதிரான இலக்கியங்களும் இருக்கு. ஆகையால இது மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.